ஹலோ. சொல்லுடா. ஐயா எப்போ? அப்படியா? சரிடா, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, நானும் அம்மாவும் கிளம்பி வந்துடுறோம்டா. சரிடா. ஏங்க, எங்க அம்மா உடம்பு சரியில்லையா, வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், என்னவான்னு கேக்குறீங்க? வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். அப்பா பார்த்தாலும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன் இப்படி பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லுகிறேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது சொல்லிக்கினே இருக்கிறேன். நான் வரல, இப்போ சொல்லுங்கப்பா. சரி. பார்த்தாரா? அப்படியா? எந்த ஆஸ்பத்திரி? ஓஹோ, சரி வர வரமா கண்டிப்பா வந்துடுறேன்பா. போடா எடுத்து வந்துடுறேன். சரி வைக்கிறேன்பா. போடா 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 கட்டின விரையா அப்படியே ஆம மாதிரி நெசம் வந்துருக்குற. அம்மா உடம்பு சரியா, அப்பா எப்படி சேர்த்துறாரு அம்மா? கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு போலாம். இருங்க இருங்க, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? இருங்க, என்னாச்சு? என்ன ஆச்சு? சரியா சாதாரணமா கேட்டுக்கிறேன். அது உடம்பு சரியா, அம்மா சேர்த்துக்கிறாங்க ஆஸ்பத்திரியில. அப்பா அர்ஜென்ட்டா கிளம்பணும், போ சீக்கிரம் வா. போலாம் போலாம், இருங்க. சொன்ன புரியல ஒரு வார்த்தையோட. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறீங்க. இதே மாதிரிதான் போன வாரம் எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னேன். அப்ப என்ன சொன்னீங்க? நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னீங்க. எனக்கு வேலை இருக்கு நீங்க இப்ப ஏன் என்ன கூப்பிடுறீங்க? நீங்க மட்டும் போக வேண்டியதானே? எங்க அம்மாவையும் உங்க அம்மா மாதிரி பாருங்க. நான் ஆனா அந்த மாதிரி பாக்கல. ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான். இருங்க, நான் போய் புடவை மாத்திட்டு வரேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அத்தைய பாத்துட்டு வந்துடலாம். சாரிம்மா, தப்புதாம்மா. என்னங்க இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்டு? இருங்க, நான் ரெடி ஆகி வரேன்.